நினைத்தேன் வந்தாய் சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனோகரி சுடரை திட்டுறாங்க. அடைச்சி இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்த்துட்டு நீ குழந்தைங்கள காரணம் காட்டி நீ செஞ்ச தப்பை நியாயப்படுத்த பார்க்குறியா? நீ என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த கல்யாணத்தை உன்னால் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறாங்க மனோகரி. மேடம் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன், நடக்கவும் நடக்காதுங்கிறாங்க சுடர். இது கேட்டதும் மனோகரி அவங்க குறவழிவே பிடிக்க போகிறாங்க. மேடம் கோவப்படாதீங்க, நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கங்கிறாங்க சுடர். என்னடி ரொம்ப திமிரா? நான் நினச்சேன்னா உனக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும், தேவையில்லாமல் திமிரெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. எதையும் கண்டுக்காமல் அமைதியாக போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க மனோகரி. அப்படியெல்லாம் விட முடியாது மேடம். மேடம் எழில் சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதே குழந்தைகளுக்காக தான், ஆனால் குழந்தைகளுக்கு நீங்கள் அம்மாவாக வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. குழந்தைகளுக்கே பிடிக்கலைங்கிற போது நீங்கள் தான் உங்கள் மனசை மாற்றிக்கணும். நீங்கள் எதுக்கு எழில் சாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சுடர். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த குட்டி சாத்தான்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி நான் எழில் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறாங்க மனோகரி. பார்த்தீங்களா மேடம், எழில் சாரை கல்யாணம் பண்ணிக்காததுக்கு முன்னாடியே குழந்தைங்க மேலே இவ்வளோ வெறுப்பாக இருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி குழந்தைங்க மேலே நீங்கள் அன்பு காட்ட முடியும்? அன்பாக இருப்பீங்க. எழில் சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கையோட குழந்தைங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு பிளான் போட்டவங்க தானே நீங்கள். இப்படி நினைப்போட இருக்கிறவங்க நீங்கள் எப்படி எழில் சாரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சுடர் கேட்குறாங்க. ஆமாண்டி, எழில கல்யாணம் பண்ண கையோட குட்டி சாத்தானுங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்ப போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க மனோகரி. வாரே வா, சுடருங்கிற பேருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, அது என்ன தெரியுமா? நெருப்பு. அது தீபத்திலையும் எரியும் காட்டையும் எரிக்கும். என்னடி என்கிட்டயே சவால் படுறியான்னு கேட்குறாங்க மனோகரி. ஆமாம் சவால் தான்ங்கிறாங்க சுடர். சாதாரண பட்டிக்கட்டில் பிறந்த உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எழில கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்களோட ஒன்றா உனையும் வெளியே அனுப்புறேன் பாரு. அடடே, அதையும் பார்த்துடலாம் மேடம். ஜெயிக்க போகிறது இந்த பட்டிக்கடை இல்லை பட்டணமானு நான் பார்க்குறேங்கிறாங்க. சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க மனோகரி. சுடரும் பதிலுக்கு பதில் சேலஞ்ச் விட்டு போகிறாங்க. என்னம்மா இது, இந்த வீட்டில் வேலை செய்கிற சாதாரண பொண்ணு உங்ககிட்டயே சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாளே, ஒருவேளை உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளா அப்படின்னு செல்வி மனோகரியை வெறுப்பேற்றுறாங்க. உங்களையே வெறுப்பேற்றிட்டு போகிறாளே, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டு உங்ககிட்டயே சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறா, நீங்கள் என்ன அவளை சும்மா விட்டுருவீங்களா என்ன அப்படின்னு செல்வி வெறுப்பேற்றுறாங்க. மனோகரி அங்கேருந்து பேசாமல் வாய் மூடிட்டு உன் வேலையை பாருன்ட்டு போகிறாங்க. அஞ்சலி பாப்பா வெளியில் தனியாக உட்காந்து நிலாவை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சுடர் வராங்க. சுடர் அங்கே பாரு, அந்த நிலா எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுல்ல, அதை சுற்றி குட்டி குட்டியாக நட்சத்திரமெல்லாம் இருக்குதுல்லன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அஞ்சலி, பார்க்குறக்கு அழகாக இருக்குது அஞ்சலிங்கிறாங்க சுடர். ஆமாம், அந்த நிலா மாதிரியே எங்கள் அம்மாவும் எப்பவும் பிரைட்டாக அழகாக இருப்பாங்க சுடர். அந்த 3 சுற்றி ஸ்டார் இருக்கிற மாதிரியே நான் எப்போவுமே எங்கள் அம்மாவை சுற்றி நான் கவின் காவியா எல்லாரும் சுற்றி சுற்றி இருப்போம் தெரியுமா. ஆனால் இப்போ எங்கள் அம்மா மறைஞ்சிட்டாங்க, லைஃபே மேஜிக் மாதிரி இருக்குது. எத்தனை பேர் இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நீ எங்களுக்கு ஹேர்டிக்கரா வந்தேன்னு கேட்குறா அஞ்சலி பாப்பா. இந்த உலகத்துல ஏதோ ஒரு பவர் இருக்க மாதிரி தானே நீ எங்களுக்கு ஹேர்டிக்கரா வந்த, நீ எங்க அம்மா மாதிரியே என்கிட்ட நடந்துக்கிற, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சுடர். என்னோட ஆசை என்ன தெரியுமா, நீ எனக்கு அம்மாவா வரணுங்கிறது தான். நீ எங்களுக்கு அம்மாவா வருவிய சுடர்னு அஞ்சலி பாப்பா கேட்கவும் பதில் சொல்ல முடியாம மடியில தூக்கி வச்சுக்கிறாங்க சுடர். எழில் மனோகரி வர சொன்னாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்காக ரெடியா வந்து நிற்கிறாங்க. ராமையாவை கூப்பிடுறாங்க. ராமையா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு சுடர் வந்திருக்காங்க. என்ன சுடர் நீ எங்க இங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் ராமையா இங்க வரவே மாட்டார், அவரோட காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்கிறாங்க. அச்சோ, அப்படின்னா நான் எப்படி போவேங்கிறாங்க. சார் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க சுடர். அச்சோ, அப்படின்னா நான் எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேன், கேப் பேர் புக் பண்ணலையேங்கிறாங்க. சார் அதெல்லாம் எதுக்கு, நான் தான் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, அதில் போயிடலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க சுடர். ஐயோ, 2 வீலரில் என்னால் வரவே முடியாது, நான் கேப் புக் பண்ணிக்கிறேங்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் கேப் புக் பண்ணி வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும், யோசிக்காதீங்க, உங்களுக்காக ரெஸ்டாரண்ட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, யோசிக்காமல் வாங்க சார், என் கூட போல வாங்கன்னு கூப்பிட்றாங்க சுடர். சார் பயப்படாமல் வாங்க, நீங்களே வேணாலும் வண்டி ஓட்டுங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஐயோ, எனக்கு 2 வீலர்லாம் ஓட்டி பழக்கம் இல்லை, நான்லாம் ஓட்ட முடியாதுங்கிறாங்க. என்ன சார் காமெடி பண்ணாதீங்க, வாங்க சார், காரெல்லாம் கூட சூப்பராக ஓட்டுறீங்க, 2 வீலர் ஓட்ட முடியாத என்ன, வாங்க சாருங்கிறாங்க. ஐயோ, காரெல்லாம் நல்லா ஓட்டிடுவேன், 2 வீலர் எல்லாம் ஓட்டி பழக்கம் இல்லைங்கிறாங்க எழில். சரி அப்படின்னா வாங்க, நான் ஓட்டிக்கிறேன், நீங்கள் பின்னாடி உட்காருங்கிறாங்க. சரி இந்த வண்டி யாரோடதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், வாங்க சார் வந்து உட்காருங்க வாங்கன்னு சுடர் கூப்பிட்றாங்க. எழிலும் அங்கே சுற்றி பார்த்துட்டு பேசாமல் போய் பின்னாடி உட்காடுறாங்க. எழில் சுடருக்கு பின்னாடி உட்காடுறாங்க. அச்சோ, காலெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது சுடர் வண்டி எடுத்துடுறாங்க. எப்பப்பா பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. வேகத்தடை ஏறி இறங்கி பிரேக் போடுறாங்க. அப்போ எழில் அவங்க இடுப்பில் கை போட்டுறாங்க. போட்டதுமே கூச்சம் வந்துடுது சுடருக்கு. ஐயோ ஊன்னு கத்திக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போய் இடிச்சிடுறாங்க சுடர். சார் நீங்கள் முதல்ல இறங்குங்க சார்ங்கிறாங்க. ஏன் சுடர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கையெடுங்க சார், எங்கே கையை வச்சிருக்கீங்க பாருங்கிறாங்க சுடர். சுடர் நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, நீ ஸ்பீட் பிரேக் போட்டியா, எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இடுப்பில் கை வச்சுட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் சும்மா சொல்லாதீங்க சார், நீங்கள் வேணும்னு இடுப்பில் கை வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சுடர். அச்சோ சுடர் என்னது நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நான் அப்படியெல்லாம் இல்லைங்கிறாங்க. சரி ஆட்டோக்காரர் சுடர் கிட்ட சத்தம் போடுறாங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு எம்பட ஆட்டோவில் கொண்டு வந்து இடிச்சிட்டிங்கல்ல, முதல்ல வண்டி அக்கட்டை எடுமா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இவர் நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது இடுப்பில் கை போட்டாருங்கிறாங்க சுடர். ஆட்டோக்காரர் எழில திட்டுறாங்க. ஏய்யா, ஆளை பார்க்க வாட்ட சாட்டமாக இருக்கிற ஒரு பொண்ணை வண்டி ஓட்ட சொல்லிட்டு நீ பின்னாடி உட்காந்து வர,
பாதி ஆம்பளைங்க பொண்ணுங்களை வண்டி ஓட சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து இப்படி சில்பசம் பண்ணுறதுக்கு தாங்கிறாங்க ஆட்டோக்காரரு. ஆட்டோக்காரர் சார் பார்த்து பேசுங்க, எனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது, அதனால தான் பின்னாடி உட்காந்து வந்தேங்கிறாங்க எழில். நம்பிட்டேன் ஏமா, இந்த ஆளோட பேச்சே சரியில்லை, எதுக்கு இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆட்டோக்காரரு. சார் இனிமேலே நீங்கள் இப்படியெல்லாம் ரெண்டு பக்கம் கால் போட்டு வர வேண்டாம், ஒன் சைடாக லேடிஸ் எல்லாம் உட்காந்து வருவாங்கல்ல அந்த மாதிரி உட்காந்து வாங்கன்னு சொல்கிறாங்க சுடர். சுடர் நீ என்ன விளையாடுறியா, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டுங்கன்னு கூப்பிட்றாங்க. அதே மாதிரி ஒன் சைடாக உட்கார தெரியாமல் ஆடி அசைஞ்சு கொண்டுட்டு வராங்க. அங்கே போகிறவங்க வரவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. சுடர் வண்டியை நிறுத்துங்கிறாங்க. ஏன் சார் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சுடர் இல்லை, எனக்கு ஒன் சைடாக உட்காந்து வர்றதுக்கு கூச்சமாக இருக்கு, எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, டபுள் சைடே உட்காந்துக்கிறேங்கிறாங்க. சார் நீங்கள் டபுள் சைடு உட்காந்தா தான் என் இடுப்பு பிடிக்கிறீங்களேங்கிறாங்க. இல்லை இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், நான் கீழே விழுந்தாலும் சரி உன் இடுப்பு பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் முடியாது, நீங்கள் ஒன் சைடாகவே உட்காந்து வாங்கங்கிறாங்க. சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் எல்லையில் உட்காந்துக்கிறாங்க. கையில் பார்த்தா மையா அப்பி கிடக்குது. அச்சோ என்னடா இது, மைய எங்கே போச்சுன்னே தெரியலையே. சரி வேறு வழி இல்லை, சுடரோட சால்லையே தொடச்சிடலாம் அப்படின்ட்டு சுடரோட துணிலையே தொடச்சி விட்டுறாங்க. இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. சுடர் வண்டியை நிறுத்துறாங்க. சார் இறங்குங்க சார் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இறங்கிக்கிறாங்க. துப்பட்டாவை பார்க்குறாங்க, அதில் மையா அப்பி கிடக்குது. மைய எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க சுடர். சார் முதல்ல உங்கள் கையை காட்டுங்கிறாங்க. கையெல்லாம் காட்ட முடியாதுங்கிறாங்க. இப்போ காட்ட போகிறீங்களா, நானே பார்க்கட்டுமா அப்படின்னு எழிலோட கையை பிடிச்சி உரிமையோடு அந்த கையை விரிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கமாக மனோகரி செல்வி ரெண்டு பேரும் பார்த்துட்டு, பார்த்தீங்களா மேடம் எப்படியெல்லாம் இந்த சுடர் நடு ரோட்டில் வச்சு இப்படி பப்ளிக் முன்னாடியே இப்படி கையை பிடிச்சி எழில் சாரோட கையை பிடிச்சி விளையாடிட்டு இருப்பா, அவரும் நீங்கள் கட்டிக்க போகிறவர் இவன் எப்படி உரிமை எடுத்துக்கிட்டு விளையாடுறா பாருங்க அப்படின்னு வெறுப்பேற்றுறாங்க செல்வி. கையில் கிரீஸ் கரை இருக்கிறத சுடர் பார்த்துட்டாங்க. சார் நீங்கள் தான் என் துப்புட்டாவில் கிரீஸ் கரை அப்பிருக்கீங்க, ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க சுடர். சாரி சுடர், கிரீஸ் கரை எப்படி என் கையில் ஆச்சுன்னே தெரியல, அதை துடைக்கிறதுக்கு என்கிட்ட கர்ச்சிப் கூட கிடையாது, அதனால தான் உன் துப்பட்டாவில் தொடச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்கிறாங்க. சார் இந்த துப்பட்டா எவ்வளவு காஸ்ட்லியான துப்பட்டான்னு தெரியுமா சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணீங்க, இதை துவைச்சாலும் போகாதுங்கிறாங்க சுடர். இதை விட காஸ்ட்லியான துப்பட்டா உனக்கு எடுத்து கொடுக்குறேங்கிறாங்க. எனக்கு காஸ்ட்லியாவெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ரோட்டு கடையில் கிடைச்ச துப்பட்டா தான் எனக்கு வேணுங்கிறாங்க. சரி அதே ரோட்டு கடையில் நான் வாங்கி கொடுக்குறேன், இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்னு எழில் கேட்குறாங்க. மனோகரியும் செல்வியும் வந்து கார் என்னாச்சு எழில்னு கேட்குறாங்க. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, சுடர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்கிறாங்க எழில். மனோ அம்மா குழந்தைங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க. உள்ளே தான் இருக்காங்க, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜூஸ் கொண்டு வராங்க. குழந்தைங்க 4 பேர் ஓடி போய் எனக்கு ஜூஸ் வேணும்னு எடுத்து குடிக்கிறாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து குடிங்க, இதெல்லாம் என்னோட ட்ரீட்டுங்கிறாங்க மனோகரி. எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, சிக்கன் பீஸா இங்கே எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க மனோகரி. சரின்ட்டு எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. மேடம் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் என்ன வேணுமோ வேணுங்கிறத சாப்பிட சொல்கிறீங்கல்ல, ரொம்ப பெரிய மனசு தானுங்கிறாங்க சுடர். இந்த ட்ரீட்டே உனக்காகத்தான் சுடருங்கிறாங்க மனோகரி. என்ன மேடம் சொல்கிறீங்க, எனக்காகவான்னு கேட்குறாங்க சுடர். ஆமா, என் கல்யாணத்தை நிறுத்தி கட்டுறேன்னு நீ சேலஞ்ச் பண்ணியே, கிட்ட சேலஞ்ச் பண்ண உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதுக்காகத்தான் இந்த ட்ரீட்டே ஏற்பாடு பண்ணேங்கிறாங்க மனோகரி. மேடம் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தோணுது, இந்த ட்ரீட்டுக்கு பின்னாடி வேறு ஏதோ பிளான் வச்சுருக்கீங்கன்னு தோணுதுங்கிறாங்க சுடர். ஆஹா கரெக்டாக சொல்கிறியே, கண்டுபிடிச்சிட்டியே, என்ன பிளானாக இருக்கும் அப்படின்னு சுடர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 3 ரவுடிங்க வர்றாங்க. அவங்க கிட்ட மனோகரி ஜாடு பண்ணி இவங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் இவதாங்கிறாங்க. ரவுடிங்க வந்ததும் குழந்தைங்க கடத்தல் கேஸில் பிடிச்சது இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அடடே டாக்டர் சார் இங்கே தான் இருக்காரு, என்ன டாக்டர் சார் எங்கே போனாலும் நீங்கள் செட்டப் போட தான் வருவீங்க போல இருக்குன்னு கேட்குறாங்க. எழிலுக்கு கோவம் வந்ததும் உங்கள் வேலையை பாருங்கடாங்கிறாங்க. அடடே இந்த மேடத்தை சொன்னதும் டாக்டர் சாருக்கு எவ்வளோ கோவம் வருது பாருங்கிறாங்க. செட்டப்னு சொன்னதும் எவ்வளோ கோவம் வருது பாரு, 2 பேர் லாட்ஜில் இருக்கும்போது ஊரை நம்ப வைக்கிறக்காக அங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு வீடியோ முன்னாடி சொன்னவர் தானே இவர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கல, எந்த அறிகுறியும் தெரியலன்னு ரவுடி சொல்கிறாங்க. என்ன வீடியோக்கு முன்னாடி உண்மையா சொன்னாங்க, இவங்க ரிலேஷன்ஷிப்பே வேற மச்சான் அப்படின்னு கேலியும் கேவலமாக கோவம் வர மாதிரி பேசுகிறாங்க. எழிலுக்கு கோவம் வந்துடுது. எழிலுக்கு கோவம் வந்து ரவுடியோட சரட்டை பிடிச்சிடுறாங்க. ரவுடி கோவமாக கேட்குறாரு, எங்கே வந்து என்னோட சட்டை பிடிக்கிற, முதல்ல கையடியா அப்படிங்கிறாரு ரவுடி. லாட்ஜில் இந்த பொண்ணு கூட மாட்டணும் தான் இன்னைக்கு பெரிய யோகிய மாதிரி ஏன் சட்டையை பிடிக்க வந்துட்டேன். ரவுடி பேசிட்டு இருக்கும் போதே சுடருக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க டாக்டர் சாரை ஏதாவது சொன்னீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சுடர் திட்டுறாங்க. அட இன்னொரு செட்டப்பும் இருக்கும் போல இருக்கு சாருக்கு, அந்த செட்டப்போட இது நல்லா இருக்குங்கிறாங்க. சாருக்கு விதவிதமான செட்டப்பெல்லாம் இருக்கும் போல இருக்குன்னு ரவுடிங்க சொல்லும்போது எழிலுக்கு கோவம் வந்ததோ அவங்க கழுத்தை பிடிச்சிடுறாங்க. வேண்டாப்பா வேண்டாம் எழில், விட்டு வந்த பக்கம் பிரச்சனை வேண்டாங்கிறாங்க. பாட்டி இதுக்கு மேலே பேசினா கொன்னுடுவேன் அப்படிங்கிறாங்க எழில். டாக்டர் சார் ரொம்ப சீன் போடாதீங்க, செட்டப்பை கூட்டிக்கிட்டு போங்க சார் அப்படிங்கிறாங்க ரவுடி. உங்களுக்கு அவங்கள கல்யாணம் பண்ண துப்பு இல்லை, அதுக்குள்ள எங்களை வந்து கேள்வி கேட்க வந்துட்டீங்களா அப்படின்னு ரவுடி எழில கோவப்படுத்துறாங்க. எழில் மனோகரியும் சுடரையும் மாற்றி பார்க்குறாங்க. எழிலோட மனசில் சுடரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, மனோகரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்.